நாகை மாவட்டத்தில் திரும்பிய திசையெல்லாம் விளைநிலங்கள் கடல் போல் காட்சியளிப்பதால் விவசாயிகள் கண்கலங்கி நிற்கிறார்கள். ஒருபுறம் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் அழுகிக் கொண்டிருக்கும் நிலையில் மறுபுறம் அதிக அடமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. என்ன செய்வதென்று தெரியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பெய்த மழையில் எங்களுடைய விவசாய நிலங்கள் 1 லட்சம் ஏக்கர் இன்றைக்கி மூழ்கி இருக்குங்கய்யா. இது வரைக்கும் தண்ணீர் வடியலை. இன்னும் 4 நாளைக்கு மழை இருக்கும். இதுக்கப்புறம் தான் புயல் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போயே 1 லட்சம் ஏக்கர் பாதிப்பு. மீதம் இருக்க வயல் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. இப்போ 1 லட்சம் ஏக்கர் பாதிச்சுன்னா திரும்பவும் நாங்கள் 1 லட்சம் ஏக்கர் விதைக்கணும், இல்லை நடவு பணிக்கு போகணும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஜனவரி கடைசி தேதிகளில் அரசு அணையை சாத்திரும். அப்படி இருக்கும்போது திரும்ப தண்ணீருக்கு போய் நாங்கள் அரசு அணுகணும். அது தண்ணீர் கிடைக்குமா கிடைக்காதா, இன்றைக்கி காவிரி சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல. அப்போ அந்த 1 லட்சம் ஏக்கரை நாங்கள் கைவிடுறதா திரும்ப செய்கிறதான்னு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கோம். தயவுசெய்து அரசு உடனடியாக பார்வையிட்டு உடனடி நிவாரணம் வழங்கணும். அதையும் கடந்து இந்த காப்பீடு, ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் காப்பீடு செய்கிறோம், நாங்களோட பெருமையை செலுத்துகிறோம், அரசு செலுத்துது. எல்லாத்தையும் காப்பீடு கம்பெனிக்காரன் வாங்கி வச்சுட்டு கடைசியில் அந்த அறுவடை முடிஞ்ச பிறகு உனக்கு நல்லா விளைஞ்சிட்டு உனக்கு காப்பீடு இல்லை அப்படின்னு தான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளாக எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. காப்பீடுங்கிறது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இருக்குது. முளைக்கும் பருவத்தில் பாதிச்சா அது ஸ்டேஜ் 1, முளைச்சி ஒரு குறுகிய காலத்தில் பாதிச்சா அது ஸ்டேஜ் 2, அறுவடை காலத்தில் பாதிச்சா அது ஸ்டேஜ் 3. அந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அதை பற்றி எக்ஸ்பிளனேஷனே காப்பீடுக்காரன் பண்ணுறதே இல்லை. இது மாதிரி பாதிப்பை கண்டுக்கிறதும் இல்லை. இன்றைக்கி பார்த்தா அந்த ஸ்டேஜ் 1 பாதிப்பு, ஸ்டேஜ் 2 பாதிப்புங்கிறது இப்போ நாகப்பட்டினத்தில் இருக்குது. இதுக்கான காப்பீட்டு கிளைமை நாகை மாவட்ட விவசாயிகளுக்கு வழங்கணும். இந்த காப்பீடை ஒழுங்குபடுத்தி இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ல் கிளைம் தொகை விவசாயிகளுக்கு கிடைக்கப்பட்டால் மட்டும்தான் அடுத்த விவசாயத்துக்கு நாங்கள் போகலாம். இல்லைனா 1 லட்சம் ஏக்கர் விவசாயம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கைவிடப்படும் அப்படிங்கிறது விவசாயியுடைய வேதனையா. 200 ஏக்கர் தாளடி சாகுபடி பண்ணியிருக்கிறோம். அதில் இப்போ முளைச்சி தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது. கண்ணு கட்டின தூரம் தண்ணி வடியல. இப்போயே இந்த நிலமையில இருக்குது. இன்னும் 2 நாள் மழையில் என்ன நிலமாக ஆக போகுதுன்னு தெரில. இந்த 100 நாள் வேலையில் வடிகாலை எங்களுக்கு சுத்தம் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா சுத்தம் பண்ணியிருப்போம். அதனால் நீங்கள் அரசாங்கம் பார்த்துட்டு பார்வையிட்டு எங்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 3 ஏக்கர் நேரம் விதைச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட தொடர்ந்து பெஞ்ச பருவமழையால் பாதிக்கப்பட்டு ரொம்பவும் தொய்வடைஞ்சு போயிட்டாங்க ஐயா. ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியல. வாழ்வாதாரம் என்ன பண்ணுறது? நான் சொசைட்டியில் வேறு கடனை வேறு வாங்கிவிட்டேன். அதை கட்டுறதுக்கு திரும்பி நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அழகு வச்சு தான் விவசாயம் பண்ணுறேன். சம்பளம் 800 ரூபா கொடுக்குறேன். இன்றைக்கி சம்பளம் 800 ரூபா கொடுத்தா தான் ஆள் நாற்று பிரிக்கே வருதுங்க ஐயா. சம்பளம் கொடுக்க கூட முடியல. அந்த அளவுக்கு விவசாயி ரொம்ப அவதிப்படுறாங்க. அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு உரிய நிவாரணம், உரிய இன்சூரன்ஸ் காப்பீடு கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் தப்பிக்க முடியும். இந்த ஆண்டு எங்கள் விவசாயிகள்லாம் தள்ளுபடி பண்ணாமல் தான் எங்கள் வாழ்வாதாரமே நீடிக்கும். 1 லட்சம் விவசாயி பாதிக்கப்பட்டிருக்காங்க. 10 நாள் மழை பெஞ்சு பார்த்து நம்ம கடல் போல் தத்தளிக்குதியா. இந்த விவசாயி என்ன பண்ணுறதுன்னே தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. மூட்டை அழுகி எல்லாம் இப்போ தண்ணிக்குள்ளே நிற்கிறீங்கய்யா. தயவு செய்து இந்த அரசு, மத்திய கவர்மெண்ட்டும் மாநில அரசும் தயவு செய்து இந்த நிவாரணம் இன்சூரன்ஸு வழங்குங்கய்யா. விவசாயிகளை காப்பாற்றுங்கய்யா. சம்பா தாளடி அதிக பாதிப்பு. நடவு பணியாக இருக்கட்டும், நேரடி விதைப்பு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. 1,62,200 ஏக்கர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டுமே சம்பா தாளடி போட்டிருக்கோம். 50,000 ஏக்கருக்கு மேலே பாதிக்கு மேலே முழுகியும் கிடக்கு, அழுகியும் கிடக்கு, நீரால் சூழப்பட்டும் கிடக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வெங்காய தாமரை, ஆகாய தாமரை அகற்றுவது கிடையாது. இந்த கிழக்கு கடற்கரை சாலை, விழுப்புரம் நாகப்பட்டினம் சாலை போடுறாங்க. இந்த சாலைக்கு அந்த பக்கம் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்குது. கருவேல மரங்கள் அதிகமாக கிடக்கிறதுனால இந்த பகுதியிலேருந்து தண்ணி வடிகிறதே கிடையாது. விவசாயிகள் துயரத்தில் இருக்காங்க. மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து இந்த ஆண்டாவது கணக்கெடுப்பு பணி உடனே நடத்தணும். சிறப்பு குழுக்களை அமைச்சு கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுத்து நிவாரணம் வழங்கணும்னு சொல்லியும் காப்பீடு வழங்கணும்னு சொல்லி விவசாயிகள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம்.